ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹாப்பி பிக்ஸ். நான் ரேணுகா தினேஷ்குமார். இந்த வீடியோவில் இந்த ரெடிமேட் அரிசி மாவை வச்சு எப்படி இடியாப்பம் செய்கிறது அப்படிங்கிறதான் காட்ட போகிறேன். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான இடியாப்பம் கிடைக்கும். இதே மாவில் முறுக்கும் கூட செய்யலாம். நான் சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பிராண்டு கிடைச்சா வாங்கிக்கோங்க. இதில் நல்லா சூப்பராக வரும். இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாவை நம்ம லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாவை வறுத்துக்கோங்க. கையெடுக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மாவு கலர் சேஞ்ச் ஆகிடும், இடியாப்பம் வெள்ளையாக வராது. இந்த அரிசி மாவு மணல் மாதிரி விழுற அளவுக்கு இதை வறுக்கணும். அப்போ தான் இடியாப்பம் குலையாமல் வரும். இப்போது இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போது இன்னொரு பாத்திரத்தில் நான் ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை சூடு பண்ண போகிறேன். இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. இது எந்த அளவுக்கு ஹீட் ஆகணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த தண்ணி சூடாயிடுச்சு. இது மாதிரி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக பபுள் வரும் இல்லையா, கீழே குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும் தண்ணியில். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு சூடு இருந்தாலே போதும். இதுக்கு மேலே கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த இடியாப்பத்துக்கு தேவையான உப்பை நான் கொஞ்சமாக அந்த சுடுதண்ணிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு அந்த உப்பு நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்ட்டை டைரெக்டாக மாவில் போட்டிங்கன்னா அது எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் ஆகாது. அதனால நான் இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். உங்களுக்கு தண்ணியோட சூடு குறைஞ்சிச்சுன்னா திரும்பியும் பழையபடி நான் சொன்ன அளவுக்கு அந்த தண்ணியை ஹீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுன தண்ணி ஊற்றுனீங்க அது சரியா வராது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து இந்த மாதிரி கரண்டியிலே நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா தண்ணி அதிகமாகிடும். நமக்கு புளியிற அளவுக்கு இது ஈஸியா வரணும். அந்த அளவுக்கு இதுல தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ற மாதிரியே கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டீங்கன்னா அந்த மாவு நல்லா கலந்து வரும். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரெடி ஆயிடுச்சு. நீங்க உங்களுக்கு புளியறதுக்கு ஈஸியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி ஒரு தடவை அந்த இடியாப்ப குழாயில போட்டு புளிஞ்சு பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி கூட தேவைப்பட்டால் இன்னும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை எடுத்து காட்டுறேன். இது இந்த அளவுக்கு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வரணும். கையில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளிய போகிறோம். இப்போது இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் மரக்கட்டையில் இருக்க இடியாப்ப குழாயில் தான் நான் புளிய போகிறேன். என்னோட இடியாப்ப கட்டையில் இருக்க ஹோல்ஸ் நல்லா சின்னதான ஹோல்ஸாக இருக்கனால நல்லா மெலிசான இடியாப்பமாக எனக்கு கிடைக்கும். கடையில் சாப்பிட்ற மாதிரி இது நல்லா மெலிசான இடியாப்பமாக இதில் கிடைக்கும். நான் இப்போ இந்த கட்டைக்குள்ளே உள்ளேயும் வெளியவும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கிறேன். மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை உள்ளே வச்சிடலாம். நீங்கள் இந்த மாவு மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஃபில் பண்ணக்கூடாது. கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணால் தான் மேலே வைக்கிற கட்டை அதில் நல்லா உட்காரும். இப்போது இந்த மாவு எந்த அளவுக்கு புளிய வருதுன்னு இப்போ நான் புளிஞ்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக வருது பார்த்தீங்களா? கட் ஆகாமல் அழகாக சாஃப்டாக கண்டினியூவாக விழுது. இந்த இடியாப்பத்தை இட்லி தட்டில் தான் நான் செய்ய போகிறேன். இதில் போடுற துணியை நல்லா ஈரம் பண்ணி புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இடியாப்பத்தை புளிங்க. அப்போ தான் இடியாப்பம் ஒட்டாமல் அழகாக அதிலிருந்து பிரிஞ்சு வரும். நீங்கள் காஞ்ச துணியில் புளிஞ்சிங்க அப்படின்னா இடியாப்பம் ஃபுல்லாக அந்த துணியிலே ஒட்டிக்கும். இப்போது எல்லாத்துலேயும் புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் அது நல்லா சாஃப்டாக வரும். ஸோ தண்ணி முன்னாடியே கொதிக்க வச்சுட்டு இந்த பிளேட்டை நம்ம உள்ளே வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூப்பராக இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது இடியாப்ப தட்டிலேருந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். நம்ம இந்த துணியில் தண்ணி கூட தெளிக்க வேணாம். அப்படியே எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா? அவ்வளோதான், இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டான இடியாப்பம் நம்ம கடை மாவில் ஈஸியாக பண்ணிட்டோம். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இடியாப்பம் சூப்பராக வரும். இந்த இடியாப்பத்துக்கு நான் தேங்காய் பால் நாட்டு சக்கரை சேர்த்து தான் சர்வ் பண்ணுறேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மோர் வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.